அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹைதராபாத், அதாவது தெலுங்கானாவில் உள்ள நேரு விலங்கியல் பூங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் உள்ள மிர் ஆலம் நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. ஹைதராபாத்தில் சுற்றுலா பயணிகளால் அதிகமாக பார்க்கப்படுற இடங்களில் மிக முக்கியமான இடத்துல இது இருக்குது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து போகிறாங்க. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நான் உங்கள் ரகுவரன். இது நம்மளோட ரீத்து மீடியா அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்கட்கிழமை மற்றும் வார விடுமுறை நாட்களில் இங்கே அனுமதி இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கிறோம். யாராவது போகிற மாதிரி இருந்தால் திங்கட்கிழமையும் வார விடுமுறை நாட்கள்லையும் இங்கே அனுமதி கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம். இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா, ஹைதராபாத்தில் நேரு விலங்கியல் பூங்கா வந்து அரசாணை எண் 247, அதாவது 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1959 அந்த விதிகளின்படி அக்டோபர் 6ஆம் தேதி 1963 அன்னைக்கு இதை திறந்து வைக்கிறாங்க. அதாவது தெலுங்கானா அரசாங்கத்தோட வனத்துறையால் இந்த பூங்கா நிர்வகிக்கப்படுது. இந்த பூங்காவுக்கு இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுடைய பெயரில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிருகக்காட்சி சாலை சுமாராக ஒரு 380 ஏக்கர் நிலப்பரப்பில் மிர் ஆலம் நீர்த்தேக்கத்திற்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது. இந்த மிருகக்காட்சி சாலையில் சுமாராக ஒரு 100 வகையான பறவைகள், விலங்குகள், அப்புறம் ஊர்வன இதெல்லாம் இங்கே இருக்குது. இதில் இந்திய காண்டாமிருகம், அதை நம்ம கடைசியாக நம்ம நினச்சிருக்கிறோம், பார்க்கலாம். ஆசிய சிங்கம், வங்காளப்புலி, சிறுத்தை, இந்திய காட்டெருது, இந்திய யானை, தேவாங்கு, மலைப்பாம்பு, மான், மர்ரி மான் உள்ளிட்ட பல பறவை இனங்கள், உயிரினங்கள் இருக்குது. இதில் சிலவற்றை நம்மளால் பார்க்க முடியல. அது புதுசான இடங்கிறதுனாலும் ரூட்டு நமக்கு மாறி மாறி போகிறதுனால நம்மளால் பார்க்க முடியல. நம்மளால் எவ்வளோலாம் நம்ம இதை பார்க்க முடியுமோ அதை பார்த்து எடுத்து உங்களுக்காக இதில் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே சுமார் 600 ஏக்கர் நிலப்பரப்பில் வளைவுகளால் அமைஞ்ச கரைகளை கொண்ட மிர் ஆலம் நீர்த்தேக்கம் இருக்குது இல்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்து, அதாவது வலசை போகிறதுக்கான பறவைகள் வரும் இல்லைங்களா? அந்த பறவைகளை ஈர்க்கிற வண்ணமாக அது அமைஞ்சிருக்குது. இந்த மிருகாட்சி சாலைக்கு வருபவரோட கவனத்தினை இந்த பறவை இனங்கள் மிக அற்புதமாக இருக்குது. ஏன்னா வண்ண வண்ண பறவைகள், நிறைய பார்க்காத பறவைகள்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்க முடியுது. இதில் இந்த முதலைகளை நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருந்தது. அதை நம்ம ஜூம் பண்ணி தான் எடுத்தோம். எடுக்கும்போது நிறைய முதலைகள் இருந்துச்சு. அதோட உணவு கொடுக்கும் முறையே வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம சென்னையில் பார்க்குறது மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக உணவுகள் கொடுத்தாங்க. அதை நம்மளால் எடுக்க முடியல. திரும்பி வரும்போது இருந்துச்சு. நான் அதை கவனிக்காமல் நாங்கள் வந்துட்டோம். நண்பர்கள் சொன்னாங்க நடக்குதுன்னு. அதை கொஞ்சம் பாருங்கள். திருப்பி போனீங்களே. இங்கே சிம்பன்சி, ஒட்டகச்சிவிங்கி, பழந்தின்னி பாப்பா, தேவாங்கு, பெரிய தேவாங்கு, புனுகு பூனை, சிறுத்தை பூனை, முள்ளெலி, கூகை ஆந்தைகள், பொறிப்புள்ளி ஆந்தைகள், மீன்பிடி ஆந்தைகள் மற்றும் பெரிய கொம்பு ஆந்தைகள் கூட இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த சாலையில் டைனோ பூங்கான்னு ஒன்று இருக்குது, பட்டாம்பூச்சி பூங்கா இருக்குது, ஆமை வீடு, இது மாதிரி நிறையா இருக்குது. 2014 வந்து இதை தொடங்கினது தான். அங்கே கல்வெட்டு, அந்த கல்வெட்டு மாதிரி பொறிச்சு வச்சுருந்தாங்க, அதை பார்த்தோம். இங்கே உள்ள மான்கள் வந்து பல வகையான மான்கள் இருந்தாலும் கூட இங்கே வயதின் அடிப்படையில் வந்து மான்களை பராமரிக்கிறாங்க. பெரிய மான், ரொம்ப ரொம்ப பெருசு, அப்புறம் அதோட குட்டி மான்கள், இது எல்லாமே பாதுகாப்பான இடங்களோட வச்சு அதை பராமரிச்சுட்டு வராங்க.
அடுத்து நம்ம பார்த்த இடம் வந்து ஒட்டக சிவிங்கி. ஒட்டக சிவிங்கி அங்கே 2 இருந்துச்சு. இத பார்க்கும்போது நமக்கு சிலை மாரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது வாய் அசைஞ்சது. ஸோ அது அவ்வளோ அழகா அத மெயின்டெயின் பண்றாங்க. அதனால நம்மள திரும்பி பார்த்துச்சு, ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துச்சு. அற்புதமான காட்சி. மறுபடியும் நம்ம வந்து மான் பக்கம் போனோம். எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதில 2 சின்ன மான்கள் வந்து சண்டை போட்டுக்கிச்சு. அதையும் எடுத்திருக்கிறோம். அப்படியே கன்டினியூவா பாருங்களேன். என்னடா போஸு? மான் சண்டை இருக்கு. டேய் 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 டேய். அடுத்து நம்ம கவனத்தை ஈர்த்தது இந்த பறவைகள் தாங்க. இந்த பறவையோட மட்டும் இல்லாம மேலேயும் சில பறவைகள்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஈமுக்கோழி. அது அடுத்தது லைனா வருது பாருங்க. அங்க இருக்குது. இந்த பறவைகள் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரிஞ்சும் நமக்கு வந்து அழகா போஸ் குடுத்துட்டு போச்சு வந்து. திரும்பி எந்திரிச்சு நம்ம எதனா பேசுனோம்னா, அதுவும் ஏதோ ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா நெறைய மனிதர்கள பார்த்து பார்த்து பழகுனது இல்லையா? கரெக்ட்டா ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறது, நம்ம எதனா பேசுனோம்னா அத ரியாக்ட் பண்றது எல்லாமே இருந்துச்சு. பார்த்து ரசிங்க. போஸ் குடுக்க பழகிருக்கீங்களா சார் இதுல? அடுத்து நம்ம பார்த்தது தான் ஈமுக்கோழி. இது ஈமுக்கோழி தூரமா இருந்துச்சு. அதனால நம்ம ஜூம் பண்ணி தான் பார்க்க முடிஞ்சது. அது ஏதோ அ சொரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. நல்லா காலை நேரங்கிறதுனால, அது ஒரு அற்புதமான காட்சி. நெறைய இருக்குது. தூரமா உள்ள கூண்டு தெரியுது இல்லைங்களா? அந்த கூண்டுல போட்டு அடைச்சிருந்தாங்க. நல்ல அற்புதமான காட்சி. ஓகேவா? திரும்ப இப்ப நம்ம சிங்கத்தோட குகைக்குள்ள வந்துட்டோம். இதோ தெரியுது பாருங்க. இப்ப நம்ம பார்க்குறது சிங்கம். இந்த சிங்கம் வந்து பெண் சிங்கம். பெண் சிங்கம் வந்து அவரு மரத்துக்கு இடையில இருந்தாரு. நம்ம எப்படி எப்படியோ ஆங்கிள் வச்சு பார்த்தோம். எந்த ஆங்கிள்லயுமே நமக்கு ஒரு சரியான ஒரு படம் பிடிக்கிறதுக்கான ஏதுவான நிலையில இல்ல. அதனால அத நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ ஆங்கிள் மாத்தி கவர் பண்ணி வச்சிருக்கிறோம். பாருங்க. வாடா அப்படி கிட்ட.
வாங்க தலைவா. வாத்தலை 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 இருக்குது. ஏன் இந்த கட்ட மக்கள் கூட தான் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆண் சிங்கம். அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் தலை மட்டும் தான் தெரிஞ்சது. படுத்திருக்கிறாரு அட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன், தெரியுமே ரைட் ஹேண்ட் சைடில். தலை ரொம்ப டயர்ல படுத்துருக்குதோ. டயர்ல படுத்துருக்காரு தலை. வாக்கிங் பரவாயில்ல. இதை அடுத்து அப்படியே போனோம்னா அங்கே ஒரு புலி. அவர் வாக்கிங் போயிட்டே இருந்தார். ஒரு சின்ன இடத்துல ஒரு 2 அடியிலேயே வாக்கிங் போகிறாரு. திரும்ப 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 வந்து சரி இந்த பக்கம் வருவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் சவுண்ட்லாம் விட்டு பார்த்தோம். அது கிட்ட நம்ம பக்கமே வரல. ஒரு 2 அடியில் அவர் ஏதோ வாக்கிங் போயிட்டே வந்து திரும்ப திரும்ப போனார். அது என்ன கஷ்டமோ. சரி இவரை முடிச்சு அப்படியே திரும்பி பார்த்தோம். இன்னொருத்தர் ஒரு கட்டில் மேலே படுத்திருந்தார். அவர் நம்மளை திரும்பி பார்க்கவே மாட்டேன்றாரு. காலை நேரங்கிறதுனால பசியில் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அடுத்து நம்ம பார்த்தது தான் நீர் யானை. நீரில் நல்லா குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது என்ன ஷாக்கிங்கான நியூஸ்ன்னா, அடுத்தது இவங்களுக்கு உணவளிக்கிறதுக்காக வனத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க. உணவளிக்கும் போது இவங்க அழகாக எந்திரிச்சு போயிட்டு சாப்பிட்டாங்க. அது லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்க்குறது இவர் யாருன்னு சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருந்தார். மொத்த ஆள் அந்த ஒட்டுமொத்த பூங்காவை பார்க்க வந்தவங்களையும் மிரட்டி விட்டாப்புல. அங்கேயும் இங்கேயும் வாக்கிங் போகிறது. இதுதான் பார்த்தோங்க இல்லைங்களா, நம்ம நீர் யானை சாப்பிட்றதுக்கு வந்தார். அப்படியே கேட்ச் பண்ணிட்டோம் திரும்ப வந்து. இங்கே எல்லா விலங்குகளையுமே ரொம்பவும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. மற்ற விலங்குகள் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஏற்ப மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி இனப்பெருக்கம் செஞ்ச விலங்குகள் தனியாக பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. அதையும் நம்மள்ட்ட சொன்னாங்க. சாப்பிடுவதற்கு ஏற்ற இடம் இருக்குது. இது மாதிரியான மிக அற்புதமான இடம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ரீத்து மீடியா. தேங்க்யூ.